இன்னைக்கு ஸ்வீட்ஸான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது ரொம்ப நாள் முன்னாடியே என்கிட்ட ஒருத்தங்க பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மெயினாக பாலில் பண்ணுற ஒரு நார்த் இந்தியன் ராயல் டெசர்ட். இந்த சுவையான ரசமலாய் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரசமலாய் பால்ஸ் பண்ணுறதுக்கு பன்னீர் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் சூடாகட்டும். இதுக்கு முன்னாடி வீட்டிலே பன்னீர் எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பால் சூடானதும் 2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் பால் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டலாம். வடிகட்டினதுக்கு அப்புறம் அதில் லைட்டாக கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்கு 2-3 வாட்டி கூலான தண்ணியில் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி கட்டி ஒரு 30 நிமிஷம் தொங்க விட்டுருங்க. இது ரெடி ஆகிற டைமில் நம்ம ரப்டி ரெடி பண்ணலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஸ்டஃப் பிரெட் பால்ஸ் ரப்டி, ஷாய் துக்குடா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப நம்ம எப்படி ரப்டி செய்கிறதுன்னு பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலன்னா அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பால் கொஞ்சம் சூடானதும் கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ரப்டி கொஞ்சம் கெட்டியாக வேறு மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோவில் ரப்டி வேறு மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பால் கொஞ்சம் வத்தி இருக்கு, நல்ல கலராகவும் இருக்கு. இப்போ இதில் 1/4 கப் சுகர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண பிஸ்தா பாதாம் ஆட் பண்ணுறேன். ரப்டி பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க பால் கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும். நம்ம முன்னாடி ரப்டி பண்ணுறப்ப கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருந்தேன். கெட்டியாக ரப்டி கிடைக்கிறதுக்கு ரசமலாய்க்கு அந்த அளவு கெட்டியாக வேண்டாம், அதனால தான் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரப்டி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ரசமலாய் பால்ஸ் பண்ணுறதுக்கு பன்னீர் ரெடி ஆயிருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி எதுவும் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்கு. இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பிசையணும். அப்போ தான் சாஃப்டான ரசமலாய் நமக்கு கிடைக்கும். அதுக்காக ரொம்ப அதிக நேரம் பிசைஞ்சாலும் ரசமலாய் பால் சாஃப்டாக இருக்காது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சா போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. இனி நம்ம ரசமலாய் பால்ஸ் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக இந்த பன்னீரை கையில் எடுத்து சின்ன உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணலாம். ரொம்ப பெருசாக பால் ரெடி பண்ண வேண்டாம். நம்ம சுகர் சிரப்பில் வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரசமலாய் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற டைமில் சைடில் சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 கப் தண்ணி, அதே கப் அளவு 1 கப் சுகரும் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மெதுவாக ரசமலாய் பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு வேக வைக்கலாம். 15 நிமிஷம் வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ரசமலாய் சாஃப்டாக இருக்காது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டால் தான் எல்லா சைடும் ஈக்குவலாக வேகும். நம்ம முன்னாடியே ரப்டி பண்ணதுனால லைட்டாக ஒரு வாட்டி சூடு பண்ணால் போதும். ரசமலாய் பால்ஸ் போடுறப்ப ரப்டி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மெதுவான சூட்டில் இருக்கணும். இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ரசமலாய் பால்ஸ் ரப்டியில் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸஸாக சுகர் சிரப் ஏதாவது இருந்தால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரப்டியோட ஸ்வீட்னஸ் அதில் இறங்கும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ரப்டி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் சுகர் சிரப்பை ரசமலாய் பால்ஸ்க்கு மேலே ஊற்றுங்க. அப்போ அது ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும்.
இப்போ நம்ம முன்னாடியே ரப்டி பண்ணனால இந்த ரசமலாய் பால்ஸ் எல்லாம் அதில் போடுறேன். ரப்டிக்கு லைட்டாக ஒரு சூடு இருக்கணும், அப்போ தான் ரசமலாயில் நல்லா அப்சர்வ் பண்ணும். ரசமலாய் யூஸ்வலாக கூலாக தான் சாப்பிடுவாங்க, அதனால மினிமம் ஒரு 5-6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த ரெசிபி என்னோட ரிலேட்டிவ் அமுதா அக்கா ரொம்ப நாள் முன்னாடி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் கூட இருக்கும். எப்பவும் பண்ணணும்னு தோணும், ஆனால் என்னமோ தெரியல இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இதை ஷூட் பண்ணுறதுக்கு. என்னோட ரசமலாய் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் டெசர்ட் ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.